அனைவருக்கும் வணக்கம். நான் கோபி, நாம் தமிழர் கட்சி பலவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர். நம்ம திமுகவினுடைய சொம்பு இல்லை அப்படி சொன்னால் கோச்சிக்கு வரேன்னு, திமுகவினுடைய அண்டா செந்தில்வேல் அவர்கள் சீமான் வீட்டுக்கு விவசாயம் பண்ண போனோன்னா 500 கோட்டரும் கொடுத்தா தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு ஒரு காணொலி இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால சரிவர விவசாயத்துக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய ஆற்றலை உற்பத்திக்கு பயன்படுத்தணும், சும்மா தேவையற்ற வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, 100 நாள் வேலை திட்டம்ன்றதை தவிர்த்துட்டு ஆண்டு முழுவதும் மக்களுக்கான வேலைகளை கொடுங்க, அந்த மக்களினுடைய ஆற்றலை உற்பத்திக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் மக்கள்கள் ரொம்ப சோம்பேறி ஆகிடுறாங்க, விவசாயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் வீட்டில் உள்ள விவசாயம் பண்ணணும், அறுவடை பண்ணணும் அப்படின்னாலே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அது கூட குவார்ட்ரு கொடுத்தா தான், காசும் கூடுதலாக குவார்ட்டரும் கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த அரசு இந்த மக்களை மாற்றி வச்சிருக்கு. வேறு வழி இல்லாமல் நம்ம இதையும் கொடுத்து அவர்களை கூட்டிகிட்டு அறுவடை பண்ண வேண்டியிருக்குன்ற ஒரு காணொலியில் பேட்டியில் கொடுத்துருக்காரு. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மது ஒழிப்பு பேசுகிறீங்க, பூரண மது ஒழிப்பு, மதுவுக்கு எதிரானவர் நீங்கள், இப்படிலாம் பேசுகிற சீமான் குடிக்க வச்சு ஒரு வெள்ளாமை பண்ணணுமா, குடிக்க வச்சு ஒரு விவசாயம் பண்ணணுமா, அதில் ஒரு வருமானம் வேண்டுமா அப்படின்னா ஒரு விவசாயத்தையே விட்டுட்டு போயிட வேண்டியதானே இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு விவசாயத்துக்கு இன்றைக்கி வெள்ளாமை பண்ணுறதுக்கு இந்த மக்கள் வரல. இது சோம்பேறி ஆக்குனது யார்? அவன் குடித்தா தான் வேலை செய்ய முடியும், குடிச்சிட்டு தான் வேலை செய்ய முடியும், இல்லை வேலையை முடித்தா குடிச்சு தான் அவன் குடிப்பழக்கத்துக்கு இத்தனை ஆண்டுகளாக அவனை அடிமையாக்குனது யார்? இதை கேள்வி கேட்குற உங்களுக்கு துப்பு இருக்கா? இதை கேட்காம விவசாயத்துக்கு இன்றைக்கி பயிர்கள் வீணாயிடக்கூடாது, அந்த நிலம் தரிசாயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீமானவர்களுடைய தாயார் வருத்தப்படுறாங்க. எப்படியாவது இதை பண்ணணும்பா, இன்றைக்குள்ளே எப்படியா முடிச்சிடணும், இதுக்கு நீ ஏதாவது பண்ணு, எனக்கு காசு கேட்குறாங்க கொடுத்துடலாம், கூடுதலாக எதுவும் கேட்குறாங்க, வேறு வழி இல்லாமல் கொடுக்குறோன்னு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் அண்ணன் சொல்கிறார். இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு. இதை கேட்குற நீங்கள் இங்கே இந்த ஓட்டுக்கு காசை கொடுத்து கூடுதலாக கோட்டரும் கொடுக்குறாம்ல, இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்படி கோட்டர் கொடுத்து தான் வெள்ளாமை பண்ணணுமான்னு கேட்குற நீங்கள், நீ கோட்டர் கொடுத்து தான் வாக்கு சேகரிக்குமான்னு உங்கள் கட்சியை கேளுங்களேன். கோட்டர் கொடுத்து தான் நீ பூத்தில் உட்கார வைக்கணுமா? கோட்டர் கொடுத்து தான் ஒருத்தனை ஓட்டு போட வைக்கணுமா? கூட்டம் கூட்டுறதுக்கு ஒருத்தனை கோட்டர் கொடுத்து தான் கூட்டணுமா? இதை நீங்கள் கேளுங்களேன். இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதை கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய் வர்றது அண்டா இவ்வளோ பெரிய வாய் இருக்குல்ல, இந்த இவ்வளோ பெரிய வாய் இதுக்கெல்லாம் திறக்க மாட்டேங்குது. அண்ணன் சீமானை பற்றி பேசணும்னா மட்டும்தான் அந்த வாய் திறந்துடும், அந்த அண்டாவோட வாய் திறக்கும். திமுகவை பற்றி பேசணும்னா திறக்காதுன்னா இதெல்லாம் முரட்டு முட்டா இல்லையா? நான் சிந்திலண்ணே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. அண்ணன் 2 ஏக்கர் நிலத்தை ஒரு நாளில் அறுவடை பண்ணோம். இப்போ 1 ஏக்கர் நிலத்தை அறுவடை பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகுது, ஆட்கள் பத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன கேட்குறீங்க, மிஷின் வச்சு எடுத்துட வேண்டியது தானே? அண்ணன் என்ன கேட்குறாங்கன்னா, அதில் போட்டிருக்க கத்திரிக்காயையும் தக்காளியும் பச்சை மிளகாவும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் பேசுகிறாரு. நீங்கள் என்னமோ நெல்லை இருக்கிறதுக்கு தான் மிஷின் இருக்குது, இந்த தக்காளியாக இருக்கிறதுக்கு கத்திரிக்காய் இருக்கிறதுக்கு ஏதாவது அண்டா மிஷின் மாதிரி ஏதாவது இருக்குதா என்ன? அது என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கண்ணே. நீங்கள் அண்ணனை குறை சொல்கிறதுக்கு மட்டும் உங்கள் வாய்களை திறக்காதீங்க. இங்கே என்ன நடக்குது, இயல்பில் என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்றதையும் கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் செயல்படணும். முட்டு கொடுங்க, திமுகவுக்கு முட்டு கொடுங்க, வேறு வழி இல்லை, உங்கள் பிழைப்பது தான் ஆகிப்போச்சு. ஆனால் இந்த மாதிரி முரட்டு முட்டு சீமானை எதிர்த்து பேசினா தான் நம்ம பிழைப்போடுன்ற மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறது ஏற்புடையதல்ல, இது சரியில்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அண்ணன் சீமானவர்கள் இப்போ ஆதரித்து பேசினா நீங்கள் விமர்சிக்கலாம். உங்கள் தாயார் அங்கே மனு கொடுக்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு தேவை, அதனால் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் அந்த சீமானவர்கள் பேசியிருந்தால் நீங்கள் விமர்சிக்கலாம். இப்போவும் அண்ணன் சீமானவர்கள் 100 நாள் வேலை திட்டம் வேண்டாம் தான் சொல்கிறாரு. மக்களினுடைய ஆற்றலை உற்பத்தியில் பயன்படுத்துங்க. மனித ஆற்றலை எப்படி உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து என்ன பண்ணுறீங்க, நாங்கள் கம்மாயை தூர்வாடுறோம், நாங்கள் கால்வாயை தூர்வாடுறோன்றீங்க. இதுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ ஆண்டுதோறும் கால்வாயை தூர்வாடுறதுக்கு பணம் நிதி ஒதுக்கணும், ஏரியை தூர்வாரதுக்கு நிதி ஒதுக்கணும்னா அந்த நிதி எதுக்கு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தான் நீங்கள் இதெல்லாம் தூர்வாடுறீங்கன்னா அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி எங்கே போகுது? இப்போது வருடம் மழை காலங்களுக்கு முன்னாடி நாங்கள் கால்வாயை தூர்வாரிட்டோம், ஏரியை தூர்வாரிட்டோம், 100 கோடி ஒதுக்கணும், 150 கோடி ஒதுக்கணுன்றீங்களே, இந்த நிதி எங்கே போகுது? அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி பயன் இல்லை, இந்த மக்களுடைய ஆற்றல் வீணடிக்கப்படுது. இதை என்ன பண்ணலான்னா, அந்த மண் சார்ந்த வளங்கள் இது குறித்தான தொழில்களில் அந்த மக்களுடைய ஆற்றலை பூத்தி அதிலிருந்து வருவாய் எடுத்து அரசுக்கும் வருவாய் எடுக்கலாம். நீங்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்குற ஊதியம் போக
கூடுதலாக கொஞ்சம் ஊதியம் கொடுத்தா அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லிடுறீங்க, 100 நாள் வேலை திட்டத்தை சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்னு முடிச்சிடுறீங்க. சீமான் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த மனித ஆற்றல் வீணடிக்கப்படுது, இந்த ஆற்றலை உற்பத்தியோட பயன்படுத்தி இந்த விவசாயங்கள்லையோ இல்லை அந்த அந்த நிலம் சார்ந்த வளம் சார்ந்த தொழில்கள்லையோ பயன்படுத்தி அரசும் வருவாயை எடுத்துக்கலாம், அந்த மக்களுக்கும் கூடுதல் வருவாயை கொடுக்கலான்னு தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய தாயார் வந்து மனு கொடுக்க போனது குறித்து நம்ம யூடியூப் ரூட்டஸ் சொல்லவே வேண்டாம். இவர்களுக்கெல்லாம் வந்து அண்ணனை எதிர்த்து பேசுறதுக்கு கண்டென்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு தம்ப்நெயில் கூட வச்சிருக்காரு நினைக்கிறேன், இந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன் அப்படின்னு. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ளவர்கள் வைக்கக்கூடியது அப்படின்றது தெரியல. நீங்கள் கேட்டால் நீங்கள் நாங்கள் சினிமாவில் வந்து டைலாக்காக தான் வச்சோம்லாம் சொல்லுவீங்க. இது இந்த நக்கல் நையாண்டி அடிக்கிறது, இது மாதிரி உருவ கேலிகள் பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை அதை வந்து முழுமையாக ஆதரிக்கலை. ஏன் அப்படின்னா இவர்கள் இந்த அரசு வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை சரியாக முறைப்படுத்தலை அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்கிறோம். எல்லா வாடகைவாய்களும், திமுகவை சார்ந்த எல்லா வாடகைவாய்களும், இன்னும் ஒரு பொண்ணு கூட எனவே பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு கூட நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டம் வேண்டாம்னு சொல்லுவோம், அம்மாவை 100 நாள் வேலை திட்டம் வேணும்னு சொல்லிட்டு குவார்ட்டரும் கொடுக்குறோம் ஊத்தியும் கொடுக்குறோமான்லாம் தம்ப்நெயில் வச்சு ஒரு காணொலி போட்டிருக்காங்க. ஏம்மா நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இந்த அம்மா இன்றைக்கி வந்து நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க சாராய கடைகளை வச்சு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்கு. இதை பற்றி ஒரு காணொலி போடுங்களேன். இந்த தமிழ்நாடு அரசு வந்து மக்களுக்கு இவ்வளோ ஊற்றி கொடுக்குது, அதை வச்சு வருவாயை வாங்குது, மதுவிலக்கு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு பேசுது, அன்னைக்கு 12 மணிக்கு கடையை திறந்து விட்டு ராத்திரி வரைக்கும் மக்களுக்கு ஊற்றி கொடுக்குதுன்னு பேசுங்களேன். திரள் நிதி வாங்குறாரு அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காணொலி போடுறாங்க. ஆனால் காணொலி முடியும் போது நீங்கள் எல்லாரும் எனக்கு நெம்புகோலாக உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கியூஆர் கோடை கீழே போட்டு நீங்கள் இந்த சேனல் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு நீங்கள் நெம்புகோல் உதவி பண்ணணும். அப்போ இது பேர் நம்ம நெம்புகோல் நிதியாமா? நாம் தமிழர் கட்சி நடத்துறதுக்காக, சில வேலைகளை செய்கிறதுக்காக திரள் நிதி மக்கள் விருப்பப்பட்டு தான் வாங்குகிறோம். நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி மக்கள் செலுத்துகிற வரி பணத்துலேருந்து திருடி எடுக்கலை. நாங்கள் இங்கே நாங்கள் ஏரி வெட்டுறோம், இந்த ஏரியை சுத்தம் பண்ணுறோம், அந்த ரோடு போடுறோம்னு சொல்லி கட்டிங் வெட்டலாமா? மக்கள்கிட்ட, விருப்பமுள்ள மக்கள்கிட்ட மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் நெம்புகோல் நிதி வாங்குறீங்களே அந்த தமிழ் சமூகத்துக்கு, அதனால் என்ன பயன்? நீங்கள் வயிறு வளர்க்குறதுக்கும் உங்கள் வயிறு நிறையிறதுக்கும் நீங்கள் இந்த நெம்புகோல் நிதியை வாங்கிக்கிறீங்க. அது போலவா இது வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்து விருப்பப்படுற மக்கள் தான் இங்கே திரள் நிதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரையும் கட்டாயப்படுத்தி கப்பம் கட்டுங்கன்னு இங்கே யாரையும் பிடுங்கலை. நீங்கள் போடுறீங்கள கியூஆர் கோடு, அப்போ அந்த நிதிக்கு பேர் என்னம்மா? சீமானை பேசி வயிறு வளர்க்குறீங்க, அதுக்கும் உங்களுக்கு நெம்புகோல் நிதி தேவைப்படுதா? ஒரே நாளில் வந்து இதுக்காக 3 பேர் வீடியோ போட்டிருக்காங்க, இன்னும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அண்ணன் சீமான் அவர்களை பற்றி எதிர்மறையாக பேசணும் அப்படின்னா 3 வாடகை வாய்கள் அல்ல 300 வாடகை வாய்கள் கூட வருவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்களை மடைமாற்றணும், நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். இல்லை, மக்களை மடைமாற்றணும்னா என்ன என்ன நடந்திருக்கு, ஏன் மக்களை மடைமாற்றணும்? இப்போ நீங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாணவர்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் திமுக ஆதரவாளர், திமுகவை சார்ந்தவரோ, இதில் திமுகவை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி மாட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு குரல் பதிவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு சமூக வலைதளங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதை மடைமாற்றணும், தமிழர்களை மடைமாற்றணும், இந்த செய்திகள்லாம் போயிடக்கூடாது இந்த அரசுக்கு. ஏன்னா அவர் திமுகவில் சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லையா, இந்த அரசுக்கு எந்த அவப்பேரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வாடகை வாய்கள் துடிக்கத்தான் செய்யும். மடைமாற்றுறதுக்கு வேறு வழி இல்லை. அப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு சீமானவர்களுடைய தாயார் போயிட்டாங்க, அவங்க வந்து அவங்க வீட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கே குவார்ட்டர் கொடுக்குறாங்க இப்படின்றத பேசி மடைமாற்றணும். இப்போ இது இன்னைக்கு சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் வச்சுட்டு அதில் அண்ணன் சீமான் சம்மந்தப்படாத விஷயங்கள் இருந்தாலுமே ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய காணொலிகள் தான் இன்னைக்கு இருக்குது. உண்மையா அதை திசை திருப்பி இந்த அரசுக்கே எந்த அவப்பேரும் வந்துடக்கூடாது, அந்த பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் போராடுறாங்க, அந்த கல்லூரி சார்ந்த மாணவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது, இது ஒரு பேசு பொருளாக மாறக்கூடாது. அது ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுமே ஒரு 2-3 நாள் பேசப்படுது, அதன் பிறகு அடுத்த கண்டென்ட் வந்ததுக்கப்புறம் இது மறக்கப்படுது. அப்போ என்னன்னா அதை மறக்கணும்னா இணையத்தில் இன்னைக்கு சீமானவனை பற்றி பேசினா இணையத்தில் ட்ரெண்டில் வந்துடும், நம்பர் 1ல் வந்துடும். அதற்காக தான் இது வந்து இன்னைக்கு 3 வாடகை வாய்கள்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும், இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். இப்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பல்கலைக்கழக விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாது, இது மக்கள் மறக்கணும், அந்த விஷயங்கள்லாம் மக்களை போய் சென்றடையக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் தொடர்ச்சியாக இப்போது எல்லாருமே வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை பரப்பிக்கிட்டு வந்தால் ஒரு இணையத்தை வந்து சீமான் அவர்கள் ஆக்கிரமித்து வச்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சீமான் போட்டாலே இணையம் முழுக்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு காணொலிகள் இருக்கும்.
அதனால் இந்த மாதிரி ஒரு 3 பேர் இப்போ போட்டிருக்காங்க, இன்னும் தொடர்ச்சியாக போடுவாங்க. இப்படி போட்டுக்கிட்டே வரும்போது இந்த விஷயங்கள்லாம் மறக்கும். மக்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பரப்பப்படுது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் வந்து அவங்க அந்த மக்களுக்காக சீமானண்ணன் போராடுறாருன்றதை தாண்டி அந்த சீமானுடைய தாயார்கிட்ட போனால் கூட எங்களுக்கான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு அந்த மக்கள் வந்து சீமானவர்களுடைய தாயாரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மனு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு பேசுபொருளாக மாற்றணும்னு இன்றைக்கி என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள்? இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து இன்றைக்கி எல்லா ஊடகமும் பேசுதுன்னா ஏதோ ஒரு செய்தியை மறைக்க பார்க்குதுன்றது தான் அர்த்தம். அப்போது என்ன மறைக்கப்படுதுன்றதை அந்த தமிழர்கள் கொஞ்சம் அறிவார்ந்து சிந்தித்து இதெல்லாம் எதனால் நடக்குது, இதுக்கு யார் காரணம், இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.